உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் உங்களுக்கு கொடுக்குற வசனம் என்னன்னா, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். நம்ம எல்லாருக்குமே என்ன நேரிடணும்? சமயம், தேவனுடைய டைமு நேரிடணும், தேவ செயல் நேரிடணும். இந்த ரெண்டும் நமக்கு நம் வாழ்க்கையில் நேரிட வேண்டும். தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு, காலம் வந்துடுச்சு, இதுதான் கரெக்ட் டைம், என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை, கொடுக்க வேண்டிய டைம் இதுதான், தேவ செயல் இது நான் செய்ய வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டி கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, என் பிள்ளைங்களுக்கு வீடு கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, நல்ல வியாபாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் என் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு, காலம் வந்துடுச்சு, இதுதான் கரெக்ட் டைமு அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. இயேசு முந்தியும் செய்ய மாட்டார், பிந்தியும் செய்ய மாட்டாருங்க, கரெக்ட் டைம் செய்வாங்க. ஓகேங்களா? அதனால கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக சம்பாதிச்சிட்டாங்க, நான் இன்னும் சும்மாவே உட்காந்துட்ருக்கேன் வேலை கிடைக்காம. தேவன் சொல்கிறாங்க, நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் இதுதான், கரெக்ட் டைம் தான், இதுதான் என் கரெக்ட் டைம், நான் கரெக்டாக கொடுத்துருவேன், முந்தியும் கொடுக்க மாட்டேன் பிந்தியும் கொடுக்க மாட்டேன்றாங்க. சீக்கிரமாகவும் கொடுத்துட மாட்டேன், பிந்தியும் லேட்டாகவும் கொடுக்க மாட்டேன், இதுதான் என் டைம். நான் உங்களுக்கு குழந்தை கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, வீடு கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, பணம் செழிப்பு கொடுக்க வேண்டிய டைம் வந்துச்சுன்றாங்க. சந்தோஷமாங்க, வாங்கிக்கோங்க. தேவன் அதுக்கு தான் வந்திருக்காங்க இன்னைக்கு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும், அதுக்காக உங்கள் வீட்டுக்கு வராரு. டைம் வந்துருச்சு, நான் இதெல்லாம் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்றாங்க. வாங்கிக்கோங்க. இவ்வளோ நாள் அதானே கவலைப்பட்டீங்க, என்னங்க இது இவ்வளோ நாள் ஆகி வேலை கிடைக்கல, இவ்வளோ நாள் ஆகி குழந்தை கிடைக்கல, இவ்வளோ நாள் ஆகி நான் வறுமையில் இருக்கேன்றீங்களே, அவருடைய டைம் வந்துருச்சு, எல்லாம் செய்து கொடுப்பார். நீங்கள் பாருங்களேன், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அதாவது தேவனுடைய டைம் வந்தால் தான் செய்வார். இன்றைக்கி தேவனுடைய நேரம் வந்துருச்சு, அவர் கொடுக்க போகிறாரு. இந்த வசனத்தில் உங்கள் வசனங்களை பாருங்களேன். யோவான் 2:3 மற்றும் 4. திராட்சரச குறைவு பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, பெண்ணே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இயேசு அவர் நேரம் வந்தாதான் செய்வார், இல்லைனா அவர் செய்ய மாட்டார். அது வரைக்கும் காத்துட்ருப்பார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை கரெக்டான டைமில் கொடுத்துருவார். அந்த கல்யாணத்தில் ஏசுடைய அம்மாவே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஐயோ பாவம், கல்யாண வீட்டில் கிரேப் ஜூஸ் நீ சீக்கிரமாக அற்புதம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு அவங்க அம்மாவே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்மளும் எத்தனையோ பாஸ்டர்கிட்ட போய் ஓடி ஓடி ப்ரேயர் பண்ணுறோம்ல, எத்தனையோ ஊழியக்காரங்க கிட்ட லெட்டர் எழுதி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் போய் நிற்கிறோம். ஆனால் ஏசுக்கு டைம் இருக்குது. இந்த டைமில் தான் நான் அற்புதம் செய்வேன், இந்த டைமில் தான் நான் என் பிள்ளைங்களுக்கு சுகத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் டைம் வச்சுருக்காரு. அந்த நேரம் இன்றைக்கு வந்துருச்சு, அதனால் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் பாருங்களேன், அவங்க அம்மாவே ரெக்கமெண்ட் பண்ணால் கூட கொடுக்கல. இது இது என்னுடைய நேரமே இல்லைம்மா, நீங்கள் என்னம்மா இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்போனா ஏசு யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு எப்போ செய்யணும் அந்த நேரம் காலம் உங்களுக்குன்னு வரும்போது தான் கொடுப்பார். அப்போ அந்த காலம் வந்துருச்சுன்றாரு, அதனால் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவன் கொடுக்க வேண்டிய காலம் நேரம் இன்னைக்கு வந்துருச்சு, அவர் உங்களுக்கு கொடுப்பார், செய்து கொடுப்பார். ஓகேங்களா? முந்தியும் செய்ய மாட்டார், பிந்தியும் செய்ய மாட்டார், கரெக்டான டைமில் உங்களை செய்து ஆசீர்வாதமாக வச்சுப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.